Dear students, all of you welcome to science class. In this class, we are going to discuss unit number 18, organization of tissues. So what is the meaning of tissues? Tissues is nothing but is a group of cells is called tissues. What is the meaning of cells? Cells is a basic structure of living organism or structural and function of living organism. அதாவது ஒரு உயிரினங்களோட அடிப்படை அலகு பேசிக் யூனிட் தான் நம்ம செல்ஸுங்கிறோம். These cells are grouped together to form a tissues. What's the meaning of organization? Organization is nothing but a structure. In plants and animals, what type of tissue present? So tissues can be classified into two types. First one is called plant tissue, another one is called animal tissue. திசுக்களை வந்து நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளான்ட் டிஷ்யூ தாவர திசுக்கள், இரண்டாவதாக பார்த்தோன்னா விலங்கு திசுக்கள் அப்படிங்கிறத டூ டைப்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். First, introduction of this organization of tissue. Unicellular organism like bacteria and protozoa are made up of single cells. Unicellular means single cells. இப்போ சிங்கிள் செல் ஆர்கனைசத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன, பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவா, இது சிங்கிள் செல்ஸ் தான். தென் அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கனைசம்ஸ் லைக் ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கனைசத்துக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவா, மல்டி செல்லுலார் ஆர்கனைசத்துக்கு எக்ஸாம்பிள் ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் are composed of millions of different types of cells that are grouped into different levels of organization. But in case of unicellular organism, only cellular level of organization. So not developed tissues, organs and organ system. அதாவது செல்கள் அளவில் தான் இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து திசு அளவிலோ அல்லது உறுப்பு அளவிலோ வந்து இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனம் வளர்ச்சி அடையவில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவா. பட் இன் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் லைக் ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். இதில் பார்த்தோன்னா பல மில்லியன் செல்கள் வந்து காணப்படுகிறது. இந்த செல்கள் எல்லாமே ஒன்றிணைந்து நமக்கு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்? செல்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ டிஷ்யூஸாக சேஞ்ச் ஆகுது. தென் டிஷ்யூஸ் ஆர் குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ ஆர்கன்ஸ். தென் ஆர்கன்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் ஃபார்ம் ஏ ஆர்கன் சிஸ்டம்ஸு. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஹியூமன் பீங்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. நம்ம செல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா டிஷ்யூஸாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல்ஸ் குரூப் டுகெதர் ஃபார்ம் ஏ டிஷ்யூஸாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் these tissues are grouped together from the organs. Plants என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது தெரியும். ஸோ ரூட், ஸ்டெம் and leaves. So these are the organ. What type of tissues பிளான்ஸில் இருக்குது? ஸோ பிளான்ஸில் பார்த்தோன்னா மெனி டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜைலம், உங்களுக்கு தெரிஞ்சது ஜைலம், ஃப்ளோயம். சைலம்ங்கிறது டு கண்டக்ட் வாட்டர் அண்ட் ஃப்ளோயம்ங்கிறது டு கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுதான் டிஷ்யூஸ். இன் ஹியூமன் பீங்ஸ்லாம் ஆர் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ் எடுத்துக்கலாம், ஹார்ட் இருக்கலாம், பிரெயின் இருக்கலாம், தென் கிட்னி எடுத்துக்கலாம். தீஸ் ஆர் த ஆர்கன்ஸு. ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கும். இப்போ நர்வஸ் டிஷ்யூ, நரம்பு திசுக்கள் இருக்குது. தென் மசில் டிஷ்யூ, தசைகளில் உள்ளக்கூடிய திசுக்கள் இருக்குது. ஸோ தென் எபிதிலியல் டிஷ்யூ, ஸ்கின்ஸில் உள்ள டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்படி லாட் ஆஃப் டிஷ்யூஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீங்ஸில் அனிமல்ஸில் வந்து இருக்கக்கூடியது. அப்போ அந்த டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து தான் எதை டெவலப் பண்ணுது? ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே எதை டெவலப் பண்ணுது அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம். நமக்கு பார்த்தோன்னா 10 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ ஹியூமன் பீங்ஸில், அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டோம், இல்லை மேமல்ஸ், பாலூட்டிகள் எடுத்துனா ஹவு மெனி ஆர்கன் சிஸ்டம்ஸ்? அதே 10 ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து பிரச்சனை. அதாவது உறுப்பு மண்டலங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு இருக்குது, சுவாச மண்டலம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்போ எல்லா ஆர்கன்ஸும் together to form a organ system. For example digestive system. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ லங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறோம் மல்டி செல்லுலார் ஆர்கனைசத்தில். ஸோ இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார்? யூனிசெல்லுலார் மீன்ஸ் சிங்கிள் செல்ஸ், மல்டி செல்லுலார் மீன்ஸ் millions of cells are there. These cells are again grouped together form a
tissues, organs and organ systems. So in this class we are going to discuss plant tissues. First just outline of plant tissue, classification of plant tissue நம்ம பார்க்க போகிறோம். There are classified into two types. First one is called meristematic tissue, second one is called permanent tissue. Meristematic tissue அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மெரிஸ்டம் அப்படிங்கிறது. தென் செகண்ட் பார்த்தோன்னா பெர்மனன்ட்னாலே உங்களுக்கு தெரியும் நிலைத்த திசுக்கள் அப்படிங்கிறது. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Meristematic tissue can be divided into three types. First one is called apical meristem, second one is called lateral meristem, third one is called intercalary meristem. There are three types: apical meristem, lateral meristem, then intercalary meristems. Then permanent tissue can be classified into two types. First one is called a simple permanent tissue, second one is called complex permanent tissue. First one is called simple permanent tissue, second one is called complex permanent tissue. This simple permanent tissue can be divided into three types, namely parenchyma, collenchyma, sclerenchyma. Parenchyma, collenchyma, sclerenchyma. This sclerenchyma further divided into fibers and sclerites. Fibers and sclerites. Fibers na நார்கள், sclerites. Then this complex tissue can be divided into two important tissues, namely xylem and phloem. Xylem and phloem. This xylem can be further divided into four types, namely trachees, vessels, xylem parenchyma and xylem fibers. Trachees, vessels, xylem parenchyma and xylem fibers. This phloem can be classified into four types, namely sieve tubes, companion cells, phloem parenchyma, phloem fibers. So these are the just outline of plant tissues. So we can discuss elaborately. First plant tissues. So தாவர திசுக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Plants are made up of vegetative and reproductive tissues. ஒரு plants எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி உருவானது அப்படின்னா எதனால் உருவானது அப்படின்னா vegetative tissue. Vegetative tissueனா root, stem, leaf. These tissues are present in root, stem and leaves. ஸோ அதுதான் vegetative tissuesங்கிறோம். reproductive tissueனா this type of tissue present in flowers. ஸோ ஃப்ளாஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூ. அப்போ இதில் இருக்கக்கூடிய திசுக்கள் தான் ஒரு முழுமையான தாவரங்களை வந்து உருவாக்குது. ஸோ அதான் plants are made up of vegetative and reproductive tissue. ஸோ உடலம் மற்றும் இனப்பெருக்க திசுக்களால் ஆனது தான் நம்ம plants நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் plant tissue? There are two important types of plant tissue. Namely, ஸோ இதை கிளாஸிஃபை பண்ணால் ரெண்டு டைப்ஸ். ஒன் இஸ் கால் மெரிஸ்டம்ஸ் நம்ம பார்த்தோம், ரெண்டாவது பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டம் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது தமிழில் பார்த்தோன்னா ஆக்கு திசு அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிஷ்யூஸ்னால் உங்களுக்கு தெரியும், டிஷ்யூஸ்னால் மறக்கவே மறக்காது. இட்ஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸை தான் நம்ம டிஷ்யூஸ் அப்படிங்கிறோம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு we have to discuss meristematic tissue or meristems. So the meristem is a Greek word, means meristos. அப்போ மெரிஸ்டம்ங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை, அதுக்கு பேர் என்ன meristos. What is the meaning of meristos? Note that divisible or cell division. ஸோ meristos அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி, செல் பிரிதல். ஒரு பிளான்ஸில் growth நடக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா செல் டிவிஷன். எ சிங்கிள் செல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ செல், திஸ் டூ செல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஃபோர் அண்ட் டிவைடட் இன்டு 8 cells. ஸோ தீஸ் ஆர் த செல் டிவிஷன். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெரிஸ்டோஸ்? இட்ஸ் எ கிரீக் வேர்ட் மீனிங் divisible ஆர் செல் டிவிஷன். டிவிசிபிள் அப்படின்னா பிரிதல் அப்படின்னு தான். செல் டிவிஷன் செல் பிரிதல் செயல்களை வந்து செய்யக்கூடியதான். ஸோ இந்த மெரிஸ்டம், மெரிஸ்டனோட ரோல் என்ன? செல் டிவிஷன். டோன்ட் ஃபர்கெட். அப்போ வாட் இஸ் த meaning of meristematic tissue? Is a group of immature cells that are capable of undergoing cell division. இதனுடைய ரோல் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா செல்கள் வந்து பிரிதல், அதாவது செல் பகுப்படைதல். செல் பகுப்படைதல் தான் இதனுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ எந்த செல்ஸில் மெயினாக நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ என்ன இம்மெச்சூர் செல். மெச்சூர் செல்ஸ்னால் முதிர்ந்த செல்கள். இம்மெச்சூர் செல்கள் அப்படின்னா முதிர்ச்சி அடையாத செல்களில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ பகுப்படையக்கூடியது, செல்கள் வந்து தொடர்ந்து பகுப்படையும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா எ குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல்ஸ், அதாவது முதிர்ச்சி அடையாத செல்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப்பாக இருக்கக்கூடியது. ஸோ தட் கேப்பபிள் ஆஃப் அண்டர்கோயிங் செல் டிவிஷன், இதெல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ செல் டிவிஷனை என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ டேக் ப்ளேஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன பாருங்கள். In plants, meristem is found in zones where growth can be take place. அப்போ மெரிஸ்டத்தோட ரோல் என்ன அப்படின்னா growth take place. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வளர்ச்சிகள் வந்து நடக்கப்படும். இது எங்கே ஃபவுண்டாக காணப்படும், சில ஜோன்ஸில், சில பகுதிகளில், முக்கியமான பகுதிகளில் காணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அபெக்ஸ் ஆஃப் த ஸ்டெம், ரூட். ஸோ எபெக்ஸ் ஆஃப் த ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன, அதாவது தண்டோட நுனி பகுதிகளில். எபெக்ஸ்ங்கிறது டிப் ரீஜன் ஆஃப் ஸ்டெம் and tip region of root and the leaf primaria, young leaves, then vascular cambium, xylem and phloem, then cork cambium. Cork cambium அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பிளான்ஸோட செகண்டரி க்ரோத்தில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது கார்க் கேம்பியம். ஒரு பிளான்ஸ் வந்து சின்ன பிளான்ட்டாக இருக்குது, அது க்ரோத் ஆகி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீம் ட்ரீ எடுத்துக்கோங்களேன், அதை சீட் போட்டு சின்ன பிளான்ட்டாக இருக்கும், அதுதான் ப்ரைமரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வளர்ந்து ஒரு பெரிய மரமாக டெவலப் ஆகுது அப்படின்னா ஸோ தட் இஸ் கால்டு, அங்கே என்ன கேம்பியம் டெவலப் ஆகும்னா கார்க் கேம்பியம் டெவலப் ஆகுது. ஸோ இன் திஸ் ரீஜன் த மெரிஸ்டம்ஸ் இஸ் ஃபவுண்டு. ஸோ மெரிஸ்டம் வந்து இங்கெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பார்க்கக்கூடியது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து கிரீக் வேர்டு மெரிஸ்டோஸ். மெரிஸ்டோஸ் மீன்ஸ் டிவிஷன்ஸ், பார்த்தீங்களா. ஸோ டிவிஷன் ஒரு சிங்கிள் செல் பார்த்தோன்னா 2 செல்லாக டிவைட் ஆனால் 2 வந்து 4ஆக மாறும், 4 வந்து இதாக மாறினா 8 செல்ஸாக வந்து மாறக்கூடியது. அப்போ மெயினாக இந்த மெரிஸ்டம்ஸ்னால் என்ன, இந்த மெரிஸ்டம்ஸோட definition என்ன, group of immature cells that are capable of undergoing cell divisions. ஸோ தொடர்ந்து பகுப்பறியும் தன்மை கொண்ட ஸோ ஒரு மிக முக்கியமான செல்லை தான் இம்மெச்சூர் செல்ஸ் தான் நம்ம மெரிஸ்டம்ஸுங்களும். அது எந்த ஜோனில் இருக்கும், எங்கே இருக்கும், வேர் இட் இஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். ஸோ இந்த மெரிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ தே ஆர் லிவிங் செல்ஸ். இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே ஃபவுண்டாக இருக்குன்னு தெரியும். இட் இஸ் எ லிவிங் செல், இது வந்து ஒரு உயிருள்ள செல்கள் அப்படிங்கும். த செல்ஸ் ஆர் ஸ்மால், ரொம்ப சிறியதாக காணப்படக்கூடியது. ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். ஓவல் அப்படிங்கிறது ஒரு முட்டை வடிவம் போன்றது, ஆர் பாலிகோனல். ஸோ பாலிகோனல் மீன்ஸு பலகோண வடிவம் முடியுது, அல்லது ரவுண்ட் ஷேப். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ 3 ஷேப், ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப்ஸ். they are thin walled with dense cytoplasm. so looks like that meristem. ஸோ இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெரிஸ்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய செல் வால், செல்ஸ் பார்த்தா வெரி தின் வால்டு வித் இன்சைடில் இருக்கக்கூடியது. இந்த இதுக்கெலாம் இந்த ரீஜன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா சைட்டோபிளாசம், தின் வால்டு சைட்டோபிளாசம் வித் லார்ஜ் நியூக்ளியஸ். ஸோ இதை தான் நம்ம பார்த்தோன்னா நியூக்ளியஸ் அப்படிங்க உட்கருங்க, அது லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். அண்டு ஸோ இந்த சைட்டோபிளாசத்தில் ஸ்மால் வேக்யூல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன வேக்யூல்ஸ் வந்து இருக்கும், அல்லது ஆப்சன்ஸ் ஆஃப் வைக்கிள்ஸ் வந்து இருக்கக்கூடியது. அப்போ பாருங்கள், ஸோ தீஸ் ஆர் மெரிஸ்டம்ஸ் ஆர் லிவிங் செல்ஸ், வெரி வெரி ஸ்மால், ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். ஸோ தே ஆர் தின் வால்டு வித் டென்ஸ் சைட்டோபிளாசம். அடர்த்தியான, டென்ஸ்னா அடர்த்தியான சைட்டோபிளாசம், ஃபுல்லாக சைட்டோபிளாசம் தான். அந்த சைட்டோபிளாசத்தில் லார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்மால் வேக்யூல்ஸ். ஸோ வைக்கிள்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். தே ஆர் அண்டர்கோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன். வெரி குட், இம்பார்ட்டன்ட். அண்டர்கோ மைட்டாட்டிக் செல்ஸ்னால் அதை மைட்டாசிஸ் மீன்ஸ் எ சிங்கிள் செல் வந்து 2ஆக மாறும். 2 கேன் பி டிவைடட் இன்ட்டு 4, 4 வந்து 8 ஆகும், 8 16, 16 வந்து 32 அண்ட் தென் 64. இப்படி வந்து செல் டிவைட் ஆகக்கூடியதான் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அப்படிங்கிறோம். ஸோ தே அண்டர்கோ ஒன்லி மைட்டாசிஸ் செல் டிவிஷன். தே டூ நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது வந்து உணவை வந்து சேமிக்காது. ஸோ அப்போ இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன, செல் டிவிஷன். இந்த செல் டிவிஷன் மூலமாக பிளான்டோட க்ரோத் வந்து ஸோ டேக் பிளேஸ் ஆகக்கூடியது. ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மெரிஸ்டம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன். ஸோ இப்போ மெரிஸ்டத்தோட டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதை பொறுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய பொசிஷன் அப்படிங்கிறது அதனுடைய அமைவிடம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஃபவுண்ட் இருக்குது, அதேமாதிரி தான். ஸோ தேர் ஆர் 3 டைப் ஆஃப் மெரிஸ்டம். வெரி இம்பார்ட்டன்ட், அப்பிக்கல் மெரிஸ்டம். நோ தட் அப்பிக்கல் மெரிஸ்டம். செகண்ட் ஒன் இஸ் கால்டு இன்டர்கேலரி மெரிஸ்டம். தேர்ட் ஒன் இஸ் கால்டு லேட்ரல் மெரிஸ்டம். அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இது இருக்குது அப்படின்னு பார்த்தானே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்பிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ தெர் ஆர் 3 டைப் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது நம்ம
ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்பிக்கல் மெரிஸ்டம். மெரிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக்கு திசு. அப்பிக்கல் அப்படிங்கிறது டிப் ரீஜன். தமிழில் பார்த்தோன்னா நுனி ஆக்கு திசு அப்படிம்போம். ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம் மீன்ஸு திஸ் டைப் ஆஃப் மெரிஸ்டம் எங்கே ஃபவுண்டாக இருக்கு பாருங்கள். திஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த அபெக்ஸ் ஆர் க்ரோயிங் பாயிண்ட் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட். ரூட் ஷூட் அப்படிங்கிற நத்திங் பட் ஸ்டெம். அது இந்த டயக்ராமை பாருங்கள். டிப் ஆஃப் த ஷூட்லேயும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ரூட் ரீஜன்ஸ்லையும் பார்த்தோன்னா திஸ் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். அப்போ டோன்ட் ஃபர்கெட் அப்பிக்கல் மெரிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் அட் த டிப். அபெக்ஸ் அப்படின்னா டிப் ஆஃப் ரூட் அண்டு ஷூட். அந்த க்ரோயிங் பாயிண்ட்ஸில் தான் இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. அப்போது ஒரு பிளான்ட்ஸு க்ரோத் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த டிப் ரீஜன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ த மெரிஸ்டம்ஸாக இருக்குது. வாட் டைப் ஆஃப் மெரிஸ்டம் ப்ரெசன்ட்? எப்பிக்கல் மெரிஸ்டம்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் மெரிஸ்டம்? இன்க்ரீஸ் இன் லென்த்து. ஒரு பிளான்ட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடைய வளர்ச்சி நீர்ப்போக்கு வளர்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னா அதுக்கு ரீசன் மெயினாக பார்த்தோன்னா வாட் டைப் ஆஃப் மெரிஸ்டம்? அப்பிக்கல் மெரிஸ்டம். ஒரு பிளான்ட்ஸில் அதனுடைய டிப் ஆஃப் ரூட்டும் ஷூட்டும் க்ரோத் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம். தென் செகண்ட் ஒன் இஸ் கால்டு இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி அப்படின்னா நத்திங் பட் இடையாக்கு திசு. ஸோ இடையாக்கு திசு அப்படிங்கிறோம். இது எங்கே ஃபவுண்டாக இருக்கும் பாருங்கள். இட் லைன்ஸ் பிட்வீன் த ரீஜன் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ. இது எங்கே ப்ரெசன்ஸாக இருக்கும்? பெர்மனன்ட் டிஷ்யூக்கு இடையில் வந்து காணும். பெர்மனன்ட் டிஷ்யூனா நிலைத்த திசுக்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ? ஸோ நம்ம ஜைலம் ஃப்ளோயம் சொல்லணும்னா xylem, phloem, parenchyma, collenchyma, sclerenchyma. These are the permanent tissue, but intercalary present between the region of permanent tissue. அந்த நிலைத்த திசுகளுக்கு இடையே வந்து காணப்படுகிறது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டம். இது எதனுடைய பகுதி அப்படின்னா முதல் நிலை ஆக்க திசுவோட ஒரு பகுதி, பிரைமரி மெரிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் ஃபவுண்டு எய்தர் அட் த பேஸ் ஆஃப் த லீஃப். அப்போ இது எங்கே ப்ரெசன்ஸாக இருக்கும்? ஒரு லீஃபோட பேசல் ரீஜனில் ஃபவுண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பைனஸ். பைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டு. ஸோ ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய இல்லை ஹில்ஸ் ரீஜன்ஸில் வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிளான்ட்டு பைனஸ். ஸோ இந்த பைனஸ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த லீஃபில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தென் ஆர் அட் த பேஸ் ஆஃப் இன்டர் நோட்ஸ். ஸோ நோட்னா என்ன, இன்டர் நோட்னா தெரியணும். இப்போ நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா சுகர் கேனில் பார்த்துக்கிட்டோன்னா அந்த கணு மாதிரி நம்ம சொல்லுவோம். தட் இஸ் கால்டு நோடல் ரீஜன். ஸோ அதேமாதிரி தான் இந்த ரீஜனில் இப்போ ஷூட்டோட டயக்ராமை நம்ம பார்த்துக்கோம். அதனுடைய ஃபுல் வியூ பார்த்துக்கிட்டோன்னா எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், அது கீழே இருக்கக்கூடிய பார்த்தோன்னா லேட்ரல் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் இன்டர்கேலரி மெரிஸ்டம் ஃபவுண்ட் இன் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்னால் புல்களை எதிக்கிட்டேன்னா அந்த இன்டர் நோடோட அடிப்பகுதியில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஒரு நோட், இதுதான் இன்டர் நோட், சாரி இது ஒரு நோடல் ரீஜன், இது ஒரு நோடல் ரீஜன். இந்த நோடல் ரீஜன்ஸோட இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர் நோஸ்ங்கிறோம். அந்த இன்டர் நோஸில் தான் என்ன ப்ரெசன்ஸாக இருக்கும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்கேலரி மெரிஸ்டம், ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்கேலரி மெரிஸ்டம். அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நோடல் ரீஜன்ஸ் மிக முக்கியமானது. அப்போ இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே ஃபவுண்டாக இருக்கும் அப்படின்னா ஸோ பேஸ் ஆஃப் த இன்டர் நோட்ஸ் ஆர் பேஸ் ஆஃப் த லீஃப். ஸோ பேஸ் ஆஃப் த லீஃபுக்கு எக்ஸாம்பிள் pinus and base of the internose example so grasses. Then third meristem is called lateral meristem. What is the meaning of lateral meristem? தமிழில் பார்த்தோன்னா லேட்ரல் அப்படின்னா பக்கவாட்டில் அப்படின்னு அர்த்தம். லேட்ரல் மெரிஸ்டம். So these are arranged parallel and causes the thickness of the plant part. Thickness of the plant part. ஸோ இது எங்கே அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா பேரல்னா ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிளான்ஸோட ரூட் அண்ட் ஸ்டெம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய லேட்ரல் ரீஜன்ஸில் வந்து திஸ் டைப் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் வந்து ஃபவுண்டாக இருக்கும். என்ன டைப் ஆஃப் மெரிஸ்டம்? லேட்ரல் மெரிஸ்டம். அதனுடைய பக்கவாட்டில் காணப்படும். அப்போது எபிக்கல் மெரிஸ்டம்னா டிப் ரீஜன்ஸில் இருக்கும். இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய மிக முக்கியமானது பார்த்தோன்னா பேஸ் ஆஃப் த லீஃபில் அல்லது இன்டர்னோட்ஸில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. பட் இன்கேஸ் ஆஃப் லேட்ரல் மெரிஸ்டம் ஸோ தீஸ் ஆர் அரேஞ்சடு இன் பேரல், அதாவது அந்த பிளான்டோட ரூட் அண்டு ஸ்டெம்ஸுக்கு பேரலாக இருக்கக்கூடியது, அதனுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய. ஸோ மிக முக்கியமானது ஒரு லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸில் ஒரு நீளச்சுக்கு இணையாக வந்து காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டிஷ்யூ தான் நம்ம வாட் இஸ் கால் லேட்ரல் மெரிஸ்டம். இட் காஸ்ட் த திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பட், அதாவது திக்னஸ் அப்படின்னா ஒரு பிளான்டோட தடிமனுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன? இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ எடுத்துக்கிறோம், ஒரு நீம் ட்ரீ எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு பானியன் ட்ரீ எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய பிளான்டோட
திக்னஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன் பாருங்கள், இந்த பிளான்டோட அந்த திக்னஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன் என்ன? ஸோ திஸ் டைப் ஆஃப் லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் இப்போ இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரீஜன்ஸ் தான் லேட்ரல் மெரிஸ்டம். ஒரு பிளான்டோட ஸோ பேரலில் இருக்கக்கூடியது பிளான்டோட ரூட் ஸ்டெம்ஸ் இருக்குல்ல, அதனுடைய பக்கவாட்டில் ஸோ நீளச்சுக்கு இணையாக லாஞ்சிடியூடல் ஆக்சிஸில் இருக்கக்கூடியதான் நம்ம லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் அப்படிங்கிறோம், பக்கம் ஆக்கத்திஸ் அப்படிங்கிறோம். ஸோ there are 3 type of merisms: apical meristem, intercalary meristems and lateral meristem. ஸோ அந்த lateral meristemோட ஃபங்க்ஷன் தான் திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பார்ட். ஒரு பிளான்டோட தடிமனாக இருக்குது, அதுக்கு ஒரு த ரீசன் லேட்ரல் மெரிஸ்டம். தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் மெரிஸ்டம்? இதனுடைய பணிகள் என்ன அப்படிங்க? ஸோ தே ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூ ஆஃப் பிளான்ட். பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருதுருன்னு இருக்கும், அதாவது ஆக்டிவ்லி டிவைடிங், வெரி ஆக்டிவ்லி டிவைடிங், வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா செல் பிரிதல் நடந்து இப்போ பிளான்ஸோட க்ரோத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கக்கூடியது இந்த மெரிஸ்டம்ஸ். ஸோ தேர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத் ஆஃப் த பிளான்ட். ப்ரைமரி க்ரோத், ஸோ எலாங்கேஷன், ஒரு பிளான்ஸ் வந்து எலாங்கேட் ஆகுது, நீட்சி அடையிறதுக்கும். செகண்டரி க்ரோத்னால் ஒரு பிளான்டோட திக்னஸ், பிளான்ட்ஸ் வந்து நல்லா பருமனாக இருக்கிறதுக்கும் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மெரிஸ்டம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு தாவரத்தோட முதல்நிலை வளர்ச்சிக்கும் சிறிய தாவரமாக இருக்கும்போதும், அதேமாரி ஒரு தாவரத்தோட இரண்டாம் நிலை அந்த சிறிய தாவரம் பார்த்தோன்னா அதனுடைய தாவரத்தோட ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட் வந்து நல்லா திக்னஸ் ஆகிறதுக்கும், அதாவது பருமன் ஆகிறதுக்கும் ஸோ இந்த மெரிஸ்டம்ஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ மெரிஸ்டம்ஸ்னால் என்ன, ஸோ அதனுடைய டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ? பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிலைத்த திசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூ ஆர் தோஸ் இன் விச் growth has stopped. What is called meristematic tissue is a continuous state of cell division. in immature cellsல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக என்ன நடக்கும் அப்படின்னா செல்ஸ் டிவிஷன் நடக்கும். a group of immature cells that are capable of undergoing cell division. But in case of permanent tissue, the growth has stopped either completely or for the time being. அதாவது டைமுக்கு ஏற்றாப்புல வந்து செல் டிவிஷன் நடக்கும், கம்ப்ளீட்டாக வந்து க்ரோத் வந்து வளர்ச்சி வந்து இருக்காது. பிகாஸ் தேர் இஸ் நோ செல் டிவிஷன். அதான் நம்ம பார்க்க போகிறோம். அட் த டைம்ஸ் தே பிகம் மெரிஸ்டமேட்டிக் பார்ஷியலி ஆர் ஹோலி. சரிங்களா? அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை வந்து மாறும். அந்த பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் எதாக மாறும் அப்படின்னா பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறும். ஸோ அந்த செல் டிவிஷன் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பார்ஷியலாகவோ அல்லது முழுவதுமாகவோ பார்த்தோன்னா ஸோ இங்கே நிறுத்தப்படும். அதனால் க்ரோத் ஹேஸ் ஸ்டாப்டு. அப்போ த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்த்தோன்னா பிகம்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறக்கூடியது. ஸோ அதை மாறுங்க. அப்போ ஆக்கு திசு தான் நிலைத்த திசுக்களாக மாறக்கூடியது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். த பெர்மனன்ட் டிஷ்யூ ஆர் 2 types, namely first one is called simple tissue, another one is called complex tissue. simple அப்படின்னா எளிய திசுக்கள், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா ஸோ சிக்கலான திசுக்கள், அதை பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் எளிய திசுக்கள்லாம் என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் கூட்டு திசுக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ பெர்மனன்ட் டிஷ்யூனா அது என்னன்னு தெரியுதா? இப்போ பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா ஸோ growth has stopped either completely or the time being. growth வந்து இருக்காது. there is no cell division. cell division அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து மெச்சூர் ஆனோன்னே ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறும். அந்த பெர்மனன்ட் டிஷ்யூவை தான் நம்ம 2 types-ஆக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் சிம்பிள் டிஷ்யூ, another one is called complex tissue. what is the meaning of simple tissue? simple tissue are homogeneous. what is the meaning of homogeneous? is composed of structurally and functionally similar. இந்த செல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரக்சரலி அதாவது அதனுடைய அமைப்பும் அதனுடைய செயல்களும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, தட் இஸ் கால்ட் ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ. ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரக்சர்லேயும் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சேமாக இருக்கக்கூடிய செல்ஸு. அப்போ இந்த டைப் ஆஃப் டிஷ்யூஸ்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த மைக்ரோஸ். டோன்ட் ஃபர்கெட், இது எல்லாமே பார்க்கக்கூடியது என்னென்னா மைக்ரோப்ஸ். இப்போ ஒரு பிளான்ஸ் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மார்ஃபாலஜியாக எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த அவர் நேக்கர் ஐ மூலமாக. பட் இன் அனாட்டமிக்கலாக அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதனுடைய செல்ஸ் டிஷ்யூஸ் பார்க்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் மூலமாக ஸோ நம்ம பார்க்க முடியும். டோன்ட் ஃபர்கெட். ஸோ தெர் ஆர் 3 types of simple tissue, namely parenchyma, collenchyma, sclerenchyma. so parenchyma, collenchyma, sclerenchyma. so one by one we will discuss. first one is called parenchyma. parenchyma are simple permanent tissue. so இப்போ தான் பார்த்தோம் simple permanent tissue.
எளிய நிலைத்த திசுக்கள் கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். அப்போ அந்த பேரன்கைமா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், லிவிங் செல்ஸ். இந்த பேரன்கைமா அப்படிங்கிறத என்ன பார்த்தோன்னா ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான், ஒரு பிளானில் எல்லா ரீஜன்ஸ்லையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேரன்கைமா இருக்கும். ரூட் எடுத்துக்கிட்டாலும், ஸ்டெம்ஸ் எடுத்துக்கிட்டாலும், லீவ்ஸ் எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஃப்ளாஸ் எடுத்துக்கிட்டாலும், ஆல் த ரீஜன்ஸில் இந்த பேரன்கைமா. ஸோ காமன் டு ஆல் த பிளான், எல்லா பிளான் பார்ட்ஸ்லையும் பார்த்தோன்னா இந்த பேரன்கைமா இருக்கும். மறக்காதீங்க, பேரன்கைமா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். இது வந்து ஒரு உயிருள்ள செல். பேரன்கைமா செல்ஸ் ஆர் தின் வால்டு. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய செல்ஸ் ஒரு வெளியில் இருக்கக்கூடிய இது பார்த்தோன்னா தின் வால்டு ஓவல் முட்டை வடிவில் இல்லை கோல வடிவில் இருக்கலாம், அல்லது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் ஆர் பலகோண வடிவத்தில் இருக்கக்கூடியது மெயினாக. சரிங்களா? அப்போ ஓவல், ரவுண்டட் ஆர் பாலிகோனல்ஸ் வித் வெல் டெவலப்டு இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். பாருங்கள், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நல்ல இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும், செல் இடைவெளிகள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கேரக்டர். ஸோ பேரன்கைமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு ரோல் தின்வாலாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய ஷேப் பார்க்கணும்னா ஒவ்வொரு பிளான்ஸ்லையும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். சம் பிளான்ஸ் ஆர் ஓவல் ஷேப்டு, சம் பிளான்ஸ் ஆர் ரவுண்டட் ஷேப், இன் சம் பிளான்ஸ் ஆர் பாலிகோனல் ஷேப். பாலிகோனல் நதிங் மாதிரி ஹெக்ஸகோனல் அருங்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய. தென் வெல் டெவலப்டு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இன் பிட்வீன் த செல்ஸ். ஸோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ this parenchyma, the cell wall is made up of very important cellulose and hemicellulose. Why we parenchyma cells are thin walled? Because the substance present in cell wall is called cellulose, hemicellulose அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் வந்து அதில் காணப்படுறதுனால thin walls இருக்குது. Then inside the parenchyma, so vacuoles, nucleus and the cytoplasms are present. Cytoplasm வந்து அதில் இருக்கக்கூடியது. In aquatic plants, parenchyma possess intercellular air space is called aerenchyma. Aquatic plants அப்படின்னா நீர் தாவரங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேரன்கைமா செல்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஏரன்கைமா. த பேரன்கைமா ஃபில்டு வித் ஏர் ஸ்பேஸ் வந்து ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், இந்த ரீஜன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஏர் செக்ஸ், காற்றறை அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றறை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். இப்போ சம் பிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன் வாட்டர், நீரில் வந்து மிளகுது. இப்போ லோட்டஸ் எடுத்துக்கிட்டாலும், இப்போ ரிவரில் பார்த்தோன்னா நிறைய பிளான்ஸ் வந்து ஃப்ளோட்டாக இருக்கும். ஸோ நீரில் வந்து மிதக்கும். வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் இந்த பேரன்கைமா possess intercellular air space. அதில் பார்த்தோன்னா அந்த பேரன்கைமா செல்லில் பார்த்தோன்னா நிறைய ஏர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால ஃப்ளோரின் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐகார்னியா, பாண்டில் பார்த்தோன்னா ஆகாய தாமரை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹைட்ரில்லா பிளான்ஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஏரன்கைமா. நிம்ஃபையானா தாமரைலாம் பார்த்துக்கிட்டோம்ல. ஸோ இது நிம்ஃபையாக்கு எக்ஸாம்பிள். அதில் பார்த்தோன்னா நிறைய காற்றறைகள் இருக்கும், ஏர் சாக்ஸ் இருக்கும். அந்த பேரன்கைமா செல்ஸ் பொசஸ் இன்டர்செல்லுலார் ஏர் சாக்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ளோட்டின் வாட்டர், நீரில் வந்து மிளகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா ஏரன்கைமா இஸ் அ டைப் ஆஃப் பேரன்கைமாவோட ஒரு வகை தான். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, when exposed to light, parenchyma cells may develop chloroplast. சில parenchyma cells வந்து எதை டெவலப் குளோரோபிளாஸ்ட்டை டெவலப் பண்ணோம். தட் இஸ் கால் குளோரன்கைமா. ஸோ அதுக்கு நேம் என்னென்னா குளோரன்கைமா. அந்த பாருங்க, குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா கிரீன் பிக்மெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ். அதாவது ஒரு இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் காணப்பட்டால் அதுக்கு பேர் தான் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பசுங்கனிகம் அப்படின்னு காணப்படும். அப்போ parenchyma cells மே டெவலப் குளோரோபிளாஸ்ட். பேரன்கைமா செல்ஸில் வந்து குளோரோபிளாஸ்டில் இருந்தால் அதுக்கு பேர் குளோரன்கைமா. இப்போ குளோரன்கைமா பார்த்தோன்னா மோஸ்ட்லி எதுங்க ஃபவுண்டாக இருக்கும்? லீவ்ஸ் அண்டு ஸ்டெம்ஸில் தான் இருக்கும். அப்போது அதில் காணப்படக்கூடிய பேரன்கைமா செல்களில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ஸாக இருக்கும். அப்போ பேரன்கைமா செல்ஸ் பொசஸ் குளோரோபிளாஸ்ட் இஸ் கால்டு குளோரன்கைமா. இஸ் another type of parenchyma. So parenchyma and parenchyma. The parenchyma may store water in many succulent and xerophytic plants. Parenchyma another very important role பார்த்தனா may store வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது மெனி சக்குலன் அண்டு சீரோஃபைட்டிக் பிளான்ஸ். சக்குலன் அப்படின்னா சில சதைப்பற்றுள்ள தாவரங்களில், அண்டு ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ். ஜீரோஃபைட்டிக் அப்படின்னா வறண்ட நீல தாவரங்களாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா சப்பாத்திகள் நம்ம சொல்கிறோம்ல, தீஸ் ஆர் த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஸோ இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மே ஸ்டோர் வாட்டர் நீரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ரோல் யாருக்கு இருக்குன்னா பேரன்கைமா டிஷ்யூஸ்க்கு வந்து இருக்கு. தென் அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் த
ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ரிசர்வ்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். பேரங்கேமாவோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலே வந்து என்னென்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய உணவை வந்து பிளான்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் யாருக்கு இருக்குன்னா பேரங்கேமா. தென் ஆல்சோ அப்சார்ப்ஷன் உறிஞ்ச வேலையை பண்ணுது. தென் பொயான்சி இப்போ தான் சொன்னேன், பொயான்சிங்கிறது ஃப்ளோட்டிங் இன் வாட்டர் நீரில் மிதக்கிறது. தென் செக்ரீஷன் ஆஃப் சம் சப்ஸ்டன்ஸ் சுரத்தல். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை யார் வந்து பண்ணுறா அப்படின்னா திஸ் பேரங்கேமா. Then another very important type of simple tissue, second simple permanent tissue பார்த்தோன்னா colongyma. So colongyma. The colongyma is a living tissue. This is also living tissue. As usual, parenchyma found beneath the epidermis. Beneath means below the epidermis. Epidermisங்கிறது என்னன்னா outermost layer of root, stem, leaves. ஒரு பிளான்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் கால்ட் எபிடெர்மிஸ். ஸோ அந்த எபிடெர்மிஸ் இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ்க்கு பிலோவில் இருக்கக்கூடிய திஸ் ரீஜன் இஸ் கால்டு கோலன்கைமா ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலன்கைமா ஆர் ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலன்கைமா மோஸ்ட்லி எதில் இருக்காது அப்படின்னா ரூட்ஸில் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். ஸோ வேர்களில் வந்து காணப்படாது. மெயினாக பார்த்தோன்னா டைகாட் ஸ்டெம்ஸில் 20 தாவரத்தண்டில் டைகாட் ஸ்டெம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீம் இல்லை மேங்கோ இல்லை அனதர் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதனுடைய ஸ்டெம்ஸில் தான் ப்ரெசன்ஸாக இருக்கும். ஸ்டெம்மில் எந்த ரீஜன்லாம் பீட்டியோல் அண்டு பெரிசில். நோ தட் பீட்டியோல் PETIOLE பீட்டியோல், தென் பெரிசில் PETICL பெரிசில். அதாவது ஒரு பிளான்ட்டோட இலை காம்புலையும் அதுமாரி மலர் காம்புகள்லையும் பார்த்தோன்னா திஸ் டைப் ஆஃப் கோலன்கைமா வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும் மெயினாக. வாட் இஸ் த கேரக்டர்ஸ்? த செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் வித் அன்ஈவன்லி திக்கண்ட் வால்ஸ். இந்த செல்ஸ் பார்த்தோன்னா எலாங்கேட்டட் அப்படின்னா ஒவ்வொரு செல்ஸும் பார்த்தோன்னா நீளமாக இருக்கக்கூடியது. எலாங்கேட்டட் அன்ஈவன்லி திக்கண்ட் வால்ஸ். அதாவது அதனுடைய திக்கனிங், அதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய மெயின் ரோல் எப்படின்னா ஒரு செல்ஸுக்கும் இன்னொரு செல்ஸுக்கும் இடையில பார்த்தோன்னா திக்கனிங்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகும். திக்கனிங் அப்படின்னா தடிப்புகள் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஈவன்லி, ஈவன்னா ஒரே மாதிரி, அன்ஈவன்னா பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்காது. சில இதில் திக்கனிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், சில இதில் பார்த்தோன்னா திக்கனிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ இருக்காது. தட் இஸ் கால்டு அன்ஈவன்லி திக்கன். அப்போ செல்ஸ் பார்த்தோன்னா கோலன்கைமாவோட செல்ஸ் பார்த்தோன்னா எலாங்கேட்டட் வித் அன்ஈவன்லி thickened walls. And also the cells have rectangular, so rectangular-ஆக இருக்கக்கூடியது, then rectangular, oblique or tapering ends and persistent protoplasm. ஸோ ரெக்டாங்குலர்னா உங்களுக்கு தெரியக்கூடியது ரெக்டாங்குலர் சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய இல்லை செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஆர் டேப்பரிங் எண்ட்ஸ், அதனுடைய முனைப்பகுதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேப்பரிங்காக இருக்கும். டேப்பரிங்னா வெரி ஷார்ப், அதனுடைய எண்ட் ரீஜன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. அண்டு பெர்சிஸ்டன்ட் புரோட்டோபிளாஸ்ம். பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு நிலையான, பெர்சிஸ்டன்ட் புரோட்டோபிளாஸ். இதில் வந்து புரோட்டோபிளாஸ் இருக்கும். ஏன் வந்து பேரன்கைமா அண்டு பேரன்கைமா அண்டு கோலன்கைமா வந்து லிவிங் டிஷ்யூ அப்படின்னா பிகாஸ் இன் திஸ் டைப் ஆஃப் டிஷ்யூ ப்ரெசன்ட் இன் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட்ல செல் இருக்கும் வித்தவுட் செல் வால். புரோட்டோபிளாஸ்ட் மீன்ஸ் செல்ஸ் வித்தவுட் செல் வால். இது வந்து செல் வால் இருக்காது. த அவுட்டர் மோஸ்ட் லேயர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ புரோட்டோபிளாஸ்ட். ஸோ இப்போ ஒரு பிளான்ஸில் இல்லை ஒரு செல்ஸில் புரோட்டோபிளாசம் இருந்தால் தான் தட் இஸ் ஏ லிவிங் செல்ஸ். பிகாஸ் புரோட்டோபிளாசம் இஸ் ஏ லிவிங் பார்ட் ஆஃப் த செல். ஒரு செல்லோட லிவிங் பார்ட், ஒரு உயிருள்ள பகுதியை தான் நம்ம புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நிலையான புரோட்டோபிளாஸ் இருக்குது. அதனால தான் நம்ம லிவிங் டிஷ்யூஸ் சொல்கிறோம். தே பொசஸ் திக் பிரைமரி அண்ட் நான் லிக்னிஃபைடு வால்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா திக்னஸாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும். பிகாஸ் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், திக்காக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் கால்டு டைப்ஸ் ஆஃப் கோலன்கைமா. இது ஆங்குலார் கோலன்கைமா, த திக்னஸ் ப்ரெசன்ட் இன் ஆங்கிள். தென் செகண்ட் ஒன் இஸ் கால்டு லாக்குனார் கோலன்கைமா. அந்த செல்களோட இடைவெளிகளில் பார்த்தோன்னா திக்னஸ் இருக்கும், அதனுடைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸில் திக்னஸ் இருக்கும். தென் தேர்ட் ஒன் இஸ் கால்டு லேமலர். அந்த செல்ஸ் இன்பிட்வீன் த செல்லோட அந்த வாட் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் ரீஜன், அதனுடைய கிடைமட்ட பகுதிகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ திக்னஸ் இப்படி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் வந்து பார்த்தோன்னா திக்னஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். ஸோ தே பொசஸ் திக் ப்ரைமரி நான் லிக்னிஃபைடு வால்ஸ். தெர் இஸ் நோ லிக்னின். லிக்னின்ங்கிறது இந்த செல் வாலோட லேயரை தான் லிக்னின். செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ். யூஷுவல் பேரன்கைமா மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்தோன்னா செல் வால் வந்து
எதனால் மிரப்பாக இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் அண்டு ஹெமிசெல்லுலோஸ் பெக்டின் இதை மாதிரி ரீஜன்ஸில் இருக்கும். ஆனால் இதில் என்ன இருக்காது, தெர் இஸ் நோ லிக்னின். லிக்னின் வந்து இருக்காது. லிக்னின்னா ரொம்ப ரொம்ப செல்வால் வந்து ஹார்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் டைம் தே ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோயிங் ஆர்கன்ஸ். க்ரோயிங் ஆர்கன்ஸ்னால் அந்த வளரக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், அந்த தாவரங்களுக்கு வந்து உறுதி அளிக்கக்கூடியது ஒரு மிக முக்கியமானது. ஸோ பலமான காற்றில் வந்து பார்த்தோன்னா அந்த தாவரங்கள் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்ஸாக எது இருக்குது, ஒரு தாவரத்துக்கு வந்து உறுதியை வலிமையை அளிக்கக்கூடியது வாட் இஸ் கால்டு கோலன்கைமா. அப்போ கோலன்கைமான என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கோலன்கைமாங்கிறது எங்கே இருக்கும், அது லிவிங் டிஷ்யூவாக, அதனுடைய ஷேப் என்ன பார்க்குறோம், எலாங்கேட்டடாக இருக்கும், அன்ஈவன்லி திக்கன்ஸாக இருக்கும்னு சொன்னோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதனுடைய எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பரிங் என்ஸ், பெர்சிஸ்டன்ட் புரோட்டோபிளாஸ். இப்படி ஒன் பை ஒன்னாக பார்த்தா மெயினாக நான் லிக்னிஃபைடு வால்ஸ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்க்ளீரன்கைமா. parenchyma, collenchyma, third one is called sclerenchyma. It consists of thick walled cells with often lignified. இதில் பார்த்தோன்னா lignified இருக்கும், there is no cellulose and hemicellulose. இதில் மெயினாக என்ன இருக்குன்னா லிக்னின் ப்ரெசன்ட் இருக்கும். சரியா, ப்ரைமரி வால் கிடையாது, இதில் வந்து முதல் நிலை வால் கிடையாது. செகண்டரி வால் தான் ப்ரெசன்ஸாக இருக்கும், தட் இஸ் கால்டு லிக்னின். அதனால தான் அந்த ஸ்க்ளீரன்கைமா வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு டெட் டிஷ்யூ, இது வந்து ஒரு டெட் செல்ஸ், ஒரு இறந்த செல்கள் அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடி பேரங்கைமா அண்ட் கோலன்கைமா லிவிங் டிஷ்யூ, பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா இட் இஸ் எ டெட் அண்ட் டு நாட் பொசஸ் லிவிங் புரோட்டோபிளாஸ்ட் அட் மெச்சூரிட்டி. சரியா, இது முதிர்ச்சி அடையும் போது முதிர்ந்த நிலையில் பார்த்தோன்னா தெர் இஸ் நோ புரோட்டோபிளாஸ்ட், இதில் வந்து லிவிங் புரோட்டோபிளாஸ்ட் வந்து இருக்காது. அதனால தான் இதை டெட் செல்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ ஸ்க்ளீரன்கைமா அப்படிங்கிறது உங்களுக்கு காமனாக கொஸ்டின்ஸ் கேட்பா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பா, ஸ்க்ளீரன்கைமா is a living tissue or dead tissue. Sclerenchyma is a dead tissue. Why we call it a dead tissue? Because they do not possess living protoplast at maturity. Maturity அது முதிர்ந்த நிலையில் பார்த்தோன்னா இதில் புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆகும். தென் sclerenchyma cells are grouped into fibers and scleras. There are two type of sclerenchyma, namely fibers and scleras. நார்கள் and scleras, இது ரெண்டு டைப்ஸ். மோஸ்ட்லி ஸ்க்ளீரன்கைமாவோட ரோல் என்னென்னா இதுவும் மெக்கானிக்கல் சப்போர்ட் தான். ஒரு தாவரங்கள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு, ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசனே இந்த ஸ்க்ளீரன்கைமா. அதில் உள்ள டைப்ஸு ஸ்க்ளீரேஸ் அண்டு ஃபைபர்ஸ், நார்கள் இருக்குது அப்படி தான். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. மோஸ்ட்லி ஹெக்ஸகோனல் இன் ஷேப்ஸில் இருக்கக்கூடியது. அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதனுடைய செல்வால் மேடப் ஆஃப் லிக்னின். பட் இன் திஸ் ஸ்க்ளீரன்கைமா ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தோன்னா இதில் பிட்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரெசன்ஸ் ஆகும். பிட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய செல்வாலில் பார்த்தோன்னா குழிகள் மாதிரி இருக்கும். தென் லியூமன்னா சென்டரில் இருக்கக்கூடிய செல் அரே. இதில் ரெண்டு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கால் பிட்ஸ், பிஐடிஎஸ், பிட்ஸ், அண்டு அனதர் ஒன் இஸ் கால் லூமன். அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் we are going to discuss fibers. ஃபைபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு பிளான்ட் வந்து ஃபைபர்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறோம். நார்கள், ஃபைபருங்கிறது நார்கள் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜூட் சொல்கிறோம்னா சேனல் எல்லாமே அதுதான் ஃபைபர்ஸ் அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபைபர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படின்னா they are elongated sclerenchymatous cells usually with pointed ends. this is the structure of fibers. they are elongated, மிகவும் நீளமானதாகவும் அதனுடைய எண்டு பார்த்தோன்னா பாயிண்டட் எண்டாக இருக்கும். what is the meaning of pointed end? the end are very sharp. அந்த ரெண்டு எண்டு both the ends are very sharp, that is called pointed ends. their walls are lignified. these walls, இதனுடைய cell wall is made up of a lignin. அதனால தான் these fibers are very very hard in nature. the fibers are abundantly found in many plants. fibers பார்த்தோன்னா எல்லா தாவரங்களிலும் பெரும்பாலும் காணப்படக்கூடியது. the average length of the fiber is 1 to 3 millimeter. அப்போ ஒரு ஃபைபரோட லென்த் எப்படி இருக்கும், ஒரு பிளான்ஸில் ஒரு ஃபைபரோட லென்த் பார்த்தோன்னா 1 to 3 millimeter. however in plants like linum usitasimum, that is called a flaxங்கிறது ஆலி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தோன்னா தெரியும், ஆலி செடி. தென் cannabis sativa, kemp. தென் Carchorus capsularis, jute. இது எல்லாமே டைப் ஆஃப் ஃபைபர் பிளான்ஸ். அப்போ ஃபைபர் பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எனி ஒன் கேன் சே ஃபைபர் பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் லினம் யுசிட்டாசிமம், தென் cannabis sativa, தென் Carchorus capsularis. These are the types of fibers. ஜூட் அப்படிங்கிறது என்னென்னா சேனல் நம்ம சொல்கிறோம்னா
hemp ரெண்டுமே டைப் ஆஃப் ஃபைபர்ஸ். ஸோ these fibers are extensively longer, very very long. இந்த ஃபைபர்ஸ் வந்து லாங்கர் இருக்கும். நார்மலாக பார்த்தோன்னா 1 to 3 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த பிளான்டோட ஃபைபர்ஸ் பார்த்தோன்னா வெரி லாங், ரேஞ்சிங் ஃப்ரம் 20 மில்லிமீட்டர் டு 550 மில்லிமீட்டர். இதனுடைய லென்த்து பார்த்தோன்னா 20 மில்லிமீட்டர் டு 550 மில்லிமீட்டர். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்க்ளீரைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ஸ்க்ளீரைஸ். These sclerae are widely distributed in plant body. ஸோ பிளான்ட் பாடி, ஒரு தாவர ஊடகங்களில் எல்லா பகுதிகளிலும் பார்த்தோன்னா இந்த ஸ்க்ளீரைஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது, வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் இஸ் கால்டு, தே ஆர் யூஸ்வலி ப்ராடு, மே அக்கர் இன் சிங்கிள் ஆர் குரூப்ஸ். நல்லா பெரியதாக காணப்படக்கூடியது. ஒன்று வந்து சிங்கிளாக இருக்கும், இதே மாதிரி சிங்கிளாக இருக்கும். ஆறு இதோட நிறைய குரூப் ஆஃப் ஸ்க்ளீரைஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். எய்தர் சிங்கிளாக இருக்கலாம் அல்லது குரூப்ஸாக ஃபார்ம் ஆகலாம். தென் what is the role of sclerae? Isodiametric with the lignified walls. Isodiametric means iso means same, diameter means same size. அதாவது பார்த்தோன்னா ஒரே மாதிரியான அளவு உடைய ஒவ்வொரு இது பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஸ்க்ளீரைஸ் பார்த்தோன்னா ஐசோடயமெட்ரிக் இன் நேச்சர், சம அளவுடைய. ஸோ லிக்னின் சுவரையுடைய ஒன்று தான் நம்ம என்ன ஸ்க்ளீரைஸ்க்கும். இந்த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் எ லிக்னின். The pits are prominent and seen along the walls. pits அப்படிங்கிறது என்னன்னா குழிகள் இருக்கும், ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வந்து என்ட்ரு ஆகுறதுக்கு. இந்த வால் ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா பிட்ஸ் இருக்கும், சிம்பிள் பிட்ஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் பிட்ஸ் இருக்கும். எளிய குழிகள், வரம்புடைய குழிகள் அப்படின்னு இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா சீன் இன் அலாங் த வால்ஸ். அந்த வால், அந்த செல் வால் ரீஜன்ஸில் வந்து பிட்ஸ் இருக்கும். இட் இஸ் வெரி ப்ராமினன்ட்னா நல்ல கிளியராக இருக்கக்கூடிய தெளிவான ஒரு பிட்ஸ் வந்து இருக்கக்கூடிய நேச்சர். ஸ்க்ளீரரோட வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், ஸ்க்ளீரர் அண்ட் ஃபைபர்ஸோட வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ப்ராமினன்ட் அண்ட் சீன் இன் வால்ஸ். தென் லியூமன் இஸ் ஃபில்டு வித் த வால் மெட்டீரியல்ஸ். ஸோ லியூமன் வந்து ஃபில்டு இருக்கும், எங்கே இருக்குன்னா இந்த சென்டர் ரீஜன்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லியூமன் செல் அரே. இட் இஸ் அ மெயின் கேரக்டர் ஆஃப் ஸ்க்ளீரர். ஸ்க்ளீரரில் வந்து பார்த்தோன்னா செல் அரே, ஒரு கேவிட்டி மாதிரி பார்த்தோன்னா அதனுடைய சென்டர் ரீஜன்ஸில் வந்து இருக்கும். இதில் பார்த்தோன்னா வால் மெட்டீரியல்ஸ் வந்து வால் மெட்டீரியல் என்ன, இந்த செல் வாலுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இங்கே இருக்கும். அந்த லிக்னின்ஸ் சொல்கிறோம்னா அந்த லிக்னின், இந்த வால் மெட்டீரியல்ஸ் இங்கே ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய. ஸோ இட் இஸ் மெயின்லி ஸ்க்ளீரைஸ் ஆர் காமன் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். எதில் ப்ரெசன்ஸாக இருக்கும் அப்படின்னா மெயினாக பாருங்கள், தி ஸ்க்ளீரைஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃப்ரூட்ஸ். மெனி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஸ்க்ளீரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பல்பா பைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேரிக்காய் எடுத்தோம், பேரிக்காயில் உள்ள ரீஜன்ஸ் இருக்குல்ல, பேரிக்காய் பழம் கேள்விப்படுங்க, அதில் உள்ளதெல்லாம். ஸோ அதான். தென் சீட்ஸ், நிறைய சீட்ஸோட சீட் கோட், அதாவது விதை உரை, விதையில் உள்ள விதை உரைக்கலாம். ஸோ இதிலெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய கரின பகுதிக்கு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் பைசம், சட்டைவம், பட்டாணி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சீட் கோட். ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா என்ன டைப் இருக்குன்னா ஸ்க்ளீரைஸ் வந்து ப்ரெசஸாக இருக்கும். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இது எங்கே இருக்கும், ப்ரெசஸாக இருக்கும் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும், அப்போ பேரங்கேமா எல்லா டிஷ்யூலையும் இருக்கும். கோலன்கேமா பார்த்திங்கன்னா அந்த பெடிசில் அண்டு பிடிஓவில் மெயினாக வந்து ப்ரெசன்ட்டாக இருக்கும். இன் டைகான்ஸ்டம் 27வது. பட் ஸ்க்ளீரைஸ் ப்ரெசன்ட் இன் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ், அதாவது மோஸ்ட்லி கனிகள்லையும் ஸோ விதைகள்லையும் பார்த்தோன்னா திஸ் டைப் ஆஃப் ஸ்க்ளீரைஸ் வந்து ப்ரெசன்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்க்ளீரன்கேமா கேன் பி டிவைடட் இன்டு 2 types. One is called fibers, another one is called sclerae. It is a dead tissue. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா dead tissue அப்படிங்கிறோம். So thank you students. In this class we are going to discuss ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு பிளான்ட் டிஷ்யூ பார்த்தோம். அதில் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை 3 types of breakdown. One is called apical meristem, intercalary meristem, then another one is called lateral meristem. Then permanent tissue can be divided into 2 types. One is called simple permanent tissue, another one is called complex permanent tissue. Simple permanent tissue can be divided into 3 types: parenchyma, collenchyma and sclerenchyma. Thank you students.